அம்மையார் தான் வந்து இங்க பெண்ணுரிமை இது பண்ணாரு, பெண்ணுரிமை நிலைநாட்டினாரு. திராவிட இயக்கங்கள் நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற அனீஸ் பாத்திமா படித்திருக்க முடியுமான்னு. ஐயா, அனீஸ் பாத்திமா படிப்பது காமராஜர்னால. அனீஸ் பாத்திமாவும் சரி, இங்க இருக்கக்கூடிய சாமானிய விட்டு பெண்களும் சரி, அம்மையார் கனிமொழி போல நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்கினால்தான் நீங்கள் பெண்ணுரிமை நிலைநாட்டிருக்கீங்க அர்த்தம். அறிவு சிறந்தவர்களை ஒன்றோடு முடிக்கிறேன், இன்னும் நேரம் குறைவா இருக்குது. இந்த மண்ணில் உண்மையாகவே ஒரு கட்சி பெண்ணுரிமை நிலைநாட்டியதுன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 1 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்றாங்க. 1 கோடி தொண்டர்களில் வெறும் 117 பெண்கள் இல்லையா? சரிக்கு சமமாக சட்டமன்ற தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு கனிமொழி தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலை நிப்பாட்டுறதுக்கு 1.5 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்றது அதிமுக. ஒரு பெண் தலைமை தாங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஒரு